ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் வச்சு இந்த மாதிரி ஒரு பக்கோடா செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய வானல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 3/4 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் வேணுன்னா கார்ன்ஃப்ளவர் மாவோ இல்லைன்னா மைதா மாவு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சால்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். கரம் மசாலா 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபுட் கலர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். ஃபுட் கலர் வேணும்னா ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டு நான் ஃபுட் கலர் போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த மாதிரி கைவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா கட்டிக்கும். அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக இது பண்ண முடியாது. ரொம்ப தண்ணி மாதிரி ஆனாலும் இந்த பக்கோடா கரெக்டான பதம் வராது. இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு நான் ஒரே ஒரு பாவக்காய் தான் எடுத்திருக்கேன். உங்களால் எவ்வளோ முடியுமோ சன்னமாக கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி. இல்லை எனக்கு இன்னும் கசப்பு சுத்தமாகவே தெரியக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் கட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் நல்லா காய வச்சுடுங்க. காய வச்சு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பக்கோடா செஞ்சிங்கன்னா சுத்தமாக கசப்பு தன்மை இருக்காது. இது ஓரளவுக்கு கசப்பு தன்மை இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நாங்கள் டீ கூட இதை வச்சு கம்பெனிக்கு செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒரே ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இதில் கடைசி நம்ம போடுறதுக்கு முன்னே நல்லா ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்து பாருங்கள். செம்ம டேஸ்ட்டு அவ்வளோதான். கலந்து விட்டாச்சு. இப்போ கலந்து வச்சுட்டு இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஆல்ரெடி நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை போடணும். எண்ணெய் காயாத்துக்கு முன்னே போடக்கூடாது. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுடலாம். நம்ம கைவிடாமல் எண்ணெயில் அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், மீடியம் ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. நம்ம எடுத்து வச்சுருக்கிறது ஒரு வானில் எல்லாம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா போட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லா பக்கமும் கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பொரிஞ்சு வந்தால் தான் பாவக்காய் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் டீ காஃபி இந்த மாதிரி சைடிஷ்டாக இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கிட்டு இந்த மாதிரி இந்த லெவலுக்கு நல்லா வெந்து வரணும் பாவக்காய். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அவ்வளோதான். பார்த்தீங்களா, இப்போ நல்லா வெந்து வந்துச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை அதில் போட்டுட்டு அதோடு சேர்த்து எடுத்துருங்க. அவ்வளோதான், பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்டியான பாவக்காய் பக்கோடா ரெடி. அதான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இருக்கிற எல்லா பாவக்காயும் நம்ம இதே மாதிரி பொரித்து எடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வேணால் ஒன் டைம் செஞ்சு பாருங்கள். டேஸ்டியான பாவக்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அதே மாதிரி இந்த பாவக்காயை ஒன் டைம் செஞ்சு தான் பார்ப்போமே எப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.